நிமிந்து பார்த்தால் மேலால பலாலி கங்கால் அது கும்பல மண்ணுக்குள்ள போட்டு ஒரு செட்ட பொடி இடி ஒன்று முடிக்கும். அந்த அட்டியின் தாக்கம் எல்லா இடமும் அப்படியே சுப்பு நூறாகி போட்டு தெரியுமா? அதுல வந்து கிடக்கு அந்த கல். சிங்கள மக்கள் வந்து எங்களுக்கு தான் கத்துங்க முருகல் கல். முருகல் கல் சொல்றோம். இப்போ பொம்பளையெல்லாம் ஆம்பளையெல்லாம் அதுக்குள்ள ஒரு 400-300 பேர் கிட்ட அதுக்குள்ள சேர்த்து அதை நேரடியாக கண்டனம். நான் நினைச்சாண்ட ஒருக்கா நடுங்கினா கதை முடிஞ்சது. நாங்கள் எல்லாம் அந்த சுனாமி அலைக்குள்ள நான் தத்தளிச்சு அப்ப அந்த சுனாமிக்குள்ள தாண்டு எழும்பி அதுக்குள்ளால உயிர் தப்பி வந்தாக்கெல்லாம் நாங்கள். ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் சந்தனேஷ். இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நினைவு நாள். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சுனாமி வந்து அடித்து இந்தியாவோட வந்து 21 வருஷம் ஆச்சு. அந்த வகையில் வந்து நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய பருத்துறை கடற்கரை, அதாவது கொட்டடி கடற்கரையில் வந்து இந்த சுனாமியின் தாக்கம் வந்து என்ன மாதிரி வந்து இருந்தேன்னு சொல்லி இப்போ எங்களுக்கு ஞாபகம் இல்லை, அதெல்லாம் தெரியாது. அப்போ இங்கே உள்ள ஒரு ஐயா வச்சு நாங்கள் இப்போ கதைச்சி கொண்டு அப்படியே வந்து இந்த கடற்கரை இந்த மாற்றம் வந்து இப்போ அந்த 21 வருஷத்துக்கு பிறகு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கொண்டு மற்றது வேறு விஷயங்கள் ஏதாவது இருந்தால் பார்க்கலாம். முக்கியமாக ஊரில் வந்துங்கிற சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பருத்துறை கொட்டடி கடற்கரை. பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இறங்கி போனோம்னு சொல்லி சொன்னால் இந்த கடற்கரையை அப்படியே பார்த்து கொண்டு இதெல்லாம் இப்போ பார்க்க எங்களுக்கு சும்மா ஒரு மணல் கரியாக இருக்கല്ലോ. முதல்ல அப்படி இல்லை. இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக அப்படியே நிறைய வீடுலாம் இருந்துச்சு. ஓகே, வேறுந்தா கடலுண்ட சீற்றம் இப்போ வந்து என்ன மாதிரி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். 21 வருஷத்துக்கு பிறகு வந்து இந்த இடத்த பாருங்கோ. இந்த சுனாமிக்கு பிறகு இந்த கடற்கரை வந்து எப்படி தற்போது இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்க தெரியும். ரைட். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா வர வந்து இங்கே நிற்கிறாரு. எங்கள்ட அந்த பருத்துறையில் வந்து எப்படி வந்து இந்த சுனாமி வந்து அடிச்சுன்னு சொல்லி அதன் தாக்கம் வந்து என்ன மாதிரின்னு சொல்லி விளக்கமாக நாங்கள் இப்போ கேட்டு பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து எங்களோட பருத்துறை மார்க்கெட்டில் வந்து என்ன நிற்பீங்க அடிக்கடி மீன் பிக்கிறவர். ஓகே, அப்போ சொல்லுங்க. இப்போ என்னென்னா வந்து இப்போ சுனாமி அடித்து வந்து சரியா இப்போ 21 வருஷமாச்சு. 2024 12ஆம் மாதம் 26ஆம் தேதி என்ன சரியா வந்து எங்கள்ட இந்த பருத்துறையில் வந்து என்ன மாதிரி வந்து ஒரு அழிவு ஏற்படுன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா அந்த நேரம் சின்ன ஆக்கள் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா என்ன இந்த கரையோர பகுதியில் வந்து முந்தி வந்து நிறைய வீடுலாம் இருந்ததா இந்த சைடில் வந்து அப்படி கரையோரம் வீடுகள் இல்லை, குறைவு இல்லை வீடுகள் இருக்குல்ல. என்ன அப்படியா? அப்போ என்ன அப்படி கடல் பக்கத்தில் எந்த விதமான வீடு இருக்கு? இது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இருக்குல்ல. சும்மா போடக்கூடாது. ஓ, வீடுகள் இல்லை, எல்லாம் தொழில் சம்பந்தப்பட்ட சாமான் தான். ரைட், எல்லாம் தொழில் சம்பந்தப்பட்ட சாமான் தான். மற்றது ரெண்டாவது பிரச்சனை என்ன, அந்த சுனாமி அனர்த்தம் வந்து அந்த தாக்கத்தை இங்கே கொடுக்காததுக்கு காரணம் ஒரு சரியான விடயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இந்த மூக்கத்துக்கு அங்கால இப்படி அதை காட்டுங்க ஒரு கவையில் இப்படியான பாறை உள்ள இடங்கள் அல்ல. ரைட். இங்கே வந்து பாறைகள் இருக்குன்னா இந்த பாறைகள் உள்ள இடங்கள் முருகல் முருகக்கல் என்று சொல்றது. இங்கே இருந்து மூக்கத்தொங்கல்கான அந்த பாறை இனம் இருக்குது. கல் இருக்குது. அப்படி கல் இருக்குது. அந்த கல்லின் அனர்த்தம் வந்து இந்த அவரை இவ்வளவு தூரத்துக்கு தாக்குறதுக்கு விடையில. கற்கோளத்துல இருந்து முல்லைத்தீவில இருந்து அங்கால காண மணல் தனி மணல் உள்ள இடம். அப்ப மணக்காடுகள் எல்லாம் தாக்குறதுக்கு அவரால் வாயுகள் குறைஞ்சதுக்கு காரணம் கரையோரத்துல குடிகள் அல்ல. ரைட்டாங்க. அவர் ஒரு 250 மீட்டருக்குள்ள தான் அந்த வேகம் தாக்கினவர். அந்த 250 மீட்டருக்கு அங்கால தான் மக்களின் வீடு இருந்தது. அதால பாதிப்பு குறைவடைந்தது. அதாவது பருத்துறை பக்கத்துல இருந்த மக்களுக்கு வந்து பாதிப்பு குறைவா இருந்துச்சு. குறைவா இருந்துச்சு. என்ன காரணம் என்று சொன்னால் அவற்றை அனர்த்தம் வந்து ஓங்கி அடிக்கிறதுக்கு ஏற்ற பலம் இல்லாம போச்சுது இந்த முருகக்கல்ல. ரைட். இந்த வேற உங்களுக்கு தெரியும். இந்த வேற
இந்த நீட்டுக்கு அப்படியே ஃபுல்லா என்ன ஃபுல்லான இந்த இங்கே இருந்து கோவளம் காண இருக்கு. ஓகே கோவளம்னு சொல்லிச்சுனால் கோவளம் வந்து பலாலிக்கு அங்கால். பலாலிக்கு அங்கால ஓகே பலாலிக்கு அங்க இருந்து அப்படியே நாங்கள் இந்த பருத்துற மூக்கம் கடற்கரை நோக்கி இந்த பாறை இருக்கிறதால வந்து அலையின் தாக்கம் குறைவா இருந்துச்சு. அந்த அந்த அடி வந்து இந்த முருகக்கல் விட இல்லை ரைட் விட இல்லை. இப்போ எங்கள் இது ஒரு கல் கிடந்தது இதே மாதிரி அதே மாதிரி கல்லொண்டு கிடந்தது. ஒரு 600-700 கிலோ வரும் அந்த கல். அந்த கல் வந்து ஒரு 600-700 கிலோ வரும். எதுவிதமானாலையும் நாங்கள் கிளப்பிடலாம விட்டது. அந்த அடியின் தாக்கம் அடி வேற முறிச்சு கொண்டு அதுல வந்து கிடக்கு அந்த கல் அங்காலையா. நினைக்கிறேன் ஒரு 100 மீட்டர் தாண்டி வந்து விழுந்துருக்கு அந்த அங்கால அப்படி. ரைட் ஓகேயா. வேற சொல்லுங்க, இப்போ இங்க என்ன மாதிரி வந்து அழிவு மக்களுக்கு வந்து எவ்வளவு சேதம் ஏற்பட்டுச்சு? மக்களுக்கு வந்து இந்த போட்டு இன்ஜின்கள்லாம் பாதிக்கப்பட்டதொழிய உயிர் சேதம் இங்கே நடக்க குறைவென்னா இல்லை. ஒன்று அப்படியும் எங்கட ஊருக்குள்ள இல்லை, இங்கே நடக்கல. எல்லாம் வெளியிடத்தை நடந்ததொழிய. ஆனால் இங்கே ஒருத்தருக்கும் உயிர் சேதம் இல்லை. பகுதி சேதங்கள்லாம் ஆலியவலை அங்காள பக்கம் வந்து உச்சேதம் ஏற்பட்டது. உச்சேதம் ஏற்பட்டது அவ்வளோ தாக்கம் இல்லை. ஏனென்று கேட்டால் அந்த கரையோரத்தில் இருக்கிற ஆக்கள்லாம் தாக்கப்பட்டது. அந்த 200 மீட்டருக்கு அங்கால இருக்கப்பட்டவைகள் தாக்கப்பட்டது. அந்த கொஞ்சம் சிறிய மணக்காடெல்லாம் ஒரு 6 பேர் 7 பேர் அந்த கரைக்கடையில் வேலை செய்து கொண்டாக்கள் இறந்ததொழிய மற்றும்படி வீட்டை தாக்கப்படுது. மற்றது அந்த மூக்க தொங்கல் இருக்குல்லாங்க, மூக்கத்து தொங்கல்லையும் ஒரு பாதிப்பு உண்டாயிடும். ஏன்னா அங்கே இருந்து அடிச்சு கொண்டு வந்த சுனாமியால அங்கே அடிக்கல அந்த ஊர்மனைக்கு இறங்கிட்டு அவையும் ஒரு 100 மீட்டர் 70 மீட்டருக்குலாம் அவை வீடுகள் இறக்க. எப்படி வந்து இங்கால தண்ணி எவ்வளோ இதுல இருந்து எங்கட மீஞ்சி அந்த 200 மீட்டருக்கு அங்கால தாண்டிட்டு உயரம் எவ்வளோ வரும்? தண்ணியின் உயரம் வந்து ஒரு 15 அடி உயரத்துல ஃபுல்லா தண்ணி நின்றது. அப்ப இந்த ரோட்டால போறவராக்க ஒண்ணுமே ஒரு தரம் போயில இல்ல அவை ஒன்றும் பாதிக்கப்படல அந்த நேரம். அப்படி அவையெல்லாம் ஓடிட்டு. ஏன் என்ன காரணம் என்று சொன்னால் தெரியாது. இந்த முருகக்கல்லின் தாக்கம் வந்து அங்க தெரிஞ்சிட்டு கடல்ல அடி விழுகுது என்றோடனே தண்ணி வருகுது தங்கட ஊருக்குள்ள என்னோடனே எல்லாரும் கால் முட்டை நெல்லியடி மந்தியே அங்காலஞ்சாலையில் ஓடினதோடைய ஊர் சேதங்கள் ஒன்றும் எனக்கு எதிர்பார்க்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஐயா. வந்து சின்னல நாங்கள் தண்ணி வேறுன்னு சொல்ல எல்லாரும் சொல்லிச்சுன்னா ஏதோ வந்து என்ன சொல்றது விளங்கான ஒருத்தருக்கு தெரியாது சுனாமின்னு சொல்லி இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி நாங்களும் என்ன அப்படியே இருக்க அப்படியே அது எழும்பினதை பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி உயரத்துக்கு எழும்பி அப்ப சொல்லிச்சுன்னா தண்ணி வந்து அப்படி வருதாம் இப்படி வருதாம உலகம் அறிய போதாம எல்லாம் தெரியாது விளக்கம் அப்படி. அந்த 200 மீட்டருக்கு அங்கால முல்லைத்தீவு வந்து என்ன காரணம் என்னன்னு சொன்னால் அது வெளிகொண்ட இடம். அப்போ அந்த தண்ணி எழும்பின தண்ணி எல்லாரும் சுனாமி என்று கதைக்கெல்லாம் முடிய அனுபவப்பட்டாங்க. அப்போ அந்த சுனாமிக்குள்ள தாண்டு எழும்பி அதுக்குள்ளால உயிர் தப்பி வந்தாக்கெல்லாம் நாங்கள் அதை நேரடியாக கண்டனம். நேரடியாக வேறு யாருமெண்டா சொல்லலாம் சுனாமி அடித்தது கடல் வருதுன்னுட்டு ஓடினதுன்றெல்லாம் சொல்லலாம். அந்த சுனாமி அலைக்குள்ள நான் தத்தளிச்சு அந்த அதுக்குள்ளால உயிர் தப்பினால்தான் நான். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தாக்கம் வந்து என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முழு தாக்கமும் தெரியும். சில பேர் கதைக்கலாம் சுனாமி அடித்தது சுனாமி நாளன்ட்டு கதைக்கலாம். ஆனால் அந்த சுனாமி அலைக்குள்ள தத்தளிச்சால் 23 பேரில் 2 பேர் தான் தப்பினாங்க ஒரு இடத்தை இருந்து கொண்டாட்ட சாப்பாடு. மிச்சாக்கள் எல்லாரும் இறந்ததுதான். அதில் எங்களுக்கு அந்த கடல் பயிற்சி கொஞ்சம் கூடுதலாக இருந்தபடியினால் அந்த முயற்சியை செய்து தப்பினேன். முந்தின காலத்தில் தொழிற்சிக்கு எனக்கு ஒரு 19-18 வயதில் வைக்கிற இதெல்லாம் எங்களுக்கு காத்தா தெரியாது. இப்படியான போட்டுகள் இல்லை. இப்போ ஏன் வந்து இப்போ இந்த மாதிரி போட்டில் வந்து நாங்கள் இப்போ கடலுக்குள்ளே போய் தொலை சேர்க்கல அப்படி வாங்க. என்னன்னா இப்போ கூட வந்து நிறைய காற்று அடித்து மழை வந்தால் என்ன செய்வீங்க? வந்து மழை வந்தாலும் இதுதான் வாழ்க்கை. இதுக்குள்ளே தண்ணி போயிடும்ல அப்படி வந்து தண்ணி நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால் மழை பெஞ்சால் இந்த பின்னுக்கு ஒரு ஓட்டை இருக்குது. இந்த பின்னுக்கு அந்த திறந்து விட்டோம்னு சொன்னால் மழை பெய்ய நாங்கள் நினைவன் தான் ஜக்கெட்டுகள் அதுகளெல்லாம் போட்டு கொண்டு இருப்போம். தண்ணி பின்னால இங்கே அளவு தண்ணி போய் கொண்டு இதில் இருக்கு. அந்த இருக்கு அங்கே இருக்கு இந்த இருக்கு இந்த கட்டி அடிக்க இல்லைன்னா இப்போ இந்த கட்டை துறவட்டுன்னா இந்த போட்டு தாண்டுறமே அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பாக இருக்கும். வேணாம் தெரியும் ஆபத்தான வேலை அது எல்லாருக்கும் தெரியும். கடத்தொழில் அது என்னென்னு கேட்டால் தம்பி வந்து அதுல ட்ரைனிங் பயிற்சி. இப்போ வந்து ஒரு அலை எழும்புதுன்னு சொன்னால் அந்த அலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த இன்ஜினை ஆட்டி பிடிச்சி கொண்டு வரணும். அந்த மொக்குத்தனமாக சில பேர் போயிட்டு கவுள்றதுன்றது நடக்கிறது உண்மை. அது என்னன்னு கேட்டால் அந்த விஷயம் தெரியாமல் கொஞ்சம் ட்ரிங்கில் போகிறார்கள்
அவைகளுக்கு அந்த கடலை பற்றி விளங்காது. என்னத்தை செய்தாலும் கங்காதோட நாங்கள் போட்டி போடுறோம். என்ன அது ஒரு இயற்கை. அவளோட போட்டி போடுறே இல்லை. அவள் கும்பிட்டு தான் எங்கேயும் போடுறேன்டாலும் போவோம். என்னடா அவ கோபம் கொண்டாண்டா கதை சரி, எல்லாம் சரி, எல்லாமே சரி. அதே மாதிரி பூமியும் தான் நினைச்சாண்ட ஒருக்கா நடுங்கினா கதை முடிஞ்சது. நாங்கள் எல்லாம் எல்லாமே சரி. இப்போ நடந்துச்சு பார்த்தீங்களா? எதிர்பாராம நடந்த விஷயங்கள் வெள்ளமா இல்லை வேணா அப்படி. இப்போ பாருங்கோ இந்த கரையோரம் வந்து கருத்து போயிருந்தா இந்த முக கூட்டமெல்லாம் ஒரு பக்கம் நீலவானம் தெரியுது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கருத்த வானம். இந்த அங்கால வந்து மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முகில் கூட்டம் அப்படி உருவாகி கொண்டு வார மாதிரி ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது. இன்றைக்கும் வந்து பாருங்க இந்த கடல் இந்த அலை வந்து சரியான ஒரு மோசமாக இருக்குல்ல. தூக்கி எறியுது பாருங்க. ஓ ஓ ஓ ஸ்டார்டிங்கில் போடு பார்த்தீங்களா? ஆமா அப்படியே தூக்கி எறிய பார்த்து பார்த்தீங்களா? ஸ்டார்ட் ரெண்டால அப்படியே போட் நின்றுடுது, இன்ஜின் ஆஃப் ஆகிட்டு போல. இப்போ ஓகே. பாருங்க எப்படி பாருங்க பாஞ்சு போகுது பார்த்தீங்களா? அங்கால போனால் பிறகு இப்படி பாயாது, சும்மா நார்மலாக போய் கொண்டிருக்கும். கரையிலான்னு இப்படியான தாக்கம் கூட தூக்கி எறியும். நடுவில் கொஞ்சம் போனால் பிறகு சமச்சீராக இருக்கும். அடுத்தது மக்களை வந்து நாங்கள் இப்போ எங்களோட கஜரே இந்த ஐயாண்ட வீட்டை போயிட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கு சுனாமினால் முன்னிட்டு வந்து அவர்கிட்ட மனைவி பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நினைவு விஷயம் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறாராம். அது என்னன்னு சொல்லி நாங்கள் இப்போ நேரடியாக போயிட்டு பார்க்க போகிறோம். பக்கத்தில் எங்களோட வீடியோவில் காய்ச்சாரு அந்த ஐயாண்ட வீடு தான் இது. பார்த்தீங்கன்னா இந்த வீடாண்டு இப்போ அந்த ஐயா இருக்கிறாரு பாருங்க. அவன் ஃபேமிலி வந்து இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டால் அவன் நினைவு ஒரு விஷயம் ஒன்று வச்சிருக்கணும், அவங்கள காட்டுறேன். ஓகே, சரியா எத்தனை மணிக்கு நடந்தது இங்கே? நான் முல்லைத்தீவுக்கு மழை 14ஆம் தேதி 14ஆம் தேதி போனது. நான் 24ஆம் தேதி 24ஆம் தேதி போனேன். அங்கே நடந்தது முல்லைத்தீவில். முல்லைத்தீவு கள்ளப்பாடு என்ற இடத்துல. கள்ளப்பாடு என்ற இருந்தது. காலம்புரை ஒரு 7:20 இருக்கும். 7:20 அப்படியா? 7:20 இருக்கும். அப்போ காலம்புரை சாப்பாடு வீட்டுக்காரர் எல்லாரும் குசுனிக்கு இருந்து சமைச்சு கொண்டு வந்தவையோ. அப்போ பிள்ளைகள் எல்லாரும் மற்ற 2 பேரும் வந்து என்னோட இருந்தவையோ. அப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கிற டைமில் பார்த்து சாப்பிடுவோம்ட்டு கை வைக்க முதல் ஒரு தண்ணி கொண்டு வந்து சுலாவி கொண்டு போச்சு. அதை சின்ன பிரச்சனையாக்க வேண்டி போட்டு போட்டுகளை போய் மேலே இழுத்து விட்டுட்டு நாங்கள் அங்கே சாப்பிடுவோம் வேண்டிட்டு வைக்க மேல் அலையாக வெட்டிச்சு கொண்டு வந்தது. அப்படி வீட்டுக்கு மேலே வெட்டிச்சு கரைக்கடையோட வெட்டிச்சு கொண்டு வந்தது. நிமிந்து பார்த்தால் மேலே அது எவ்வளவு தூரத்துல இருந்து வருகுதுன்றே தெரியல. அப்படி இருக்க வந்தது அட்டியோட வீட்டுக்காரர் எல்லாரையும் நிலம் படிச்சு குசுனிக்கு இருந்தவைய நிலம் படிச்சு அப்படியே நிலத்துக்காக போட்டுனேன். அப்ப இந்த அலை விழுந்த அலை வந்து எங்களை தூக்கி போட்டு அலை வந்து மேல விழுந்து கீழே விழுந்தானே, கீழே விளையக்குள்ள அந்த அலை வந்து மேல தூக்கி போட்டுது எங்களை. அவையில அப்படியே வடிச்சபடியே மண்ணுக்குள்ள போட்டுனேன். ஒரு தட்டை பொடி கிடி ஒன்றும் மடிக்கல. அப்படி இருக்கத்தக்கன அந்த அலையோட அலையா நான் போய் ஒரு கேன் ஒன்று கொஞ்சம் எண்ணெய் கேன் ஒன்று மிதந்து வந்தது. அதை எட்டி பிடிச்சேன். எட்டி பிடிச்சால் எத்தனையோட உயரத்தில் தண்ணி போய் கொண்டிருக்குது. அப்போ முள்ளு கம்பிகள் அதுகள் இந்த ஆமிக்காம இயக்கம் போட்ட கொமாண்டா கம்பிகள் அதுகள் எல்லாம் கீறுப்பட்டு உடம்புக்குள்ளே காயத்தோட அப்படியே போய் கொண்டிருக்கோம். பனைமரங்கள் அதுகள் எல்லாம் அடி விழுகுது, சத்தம் கேட்குது, சனத்தின் சத்தம் இல்லை. அப்போ பிள்ளைகள் எல்லாம் ஒரு தரமே இல்லை. அப்படி இருக்கத்தக்கன வட்டுவால் பாலத்தை காண இன்னும் கொண்டு போட்டுது. கள்ளப்பாடில இருந்து வட்டுவால் பாலம் காண கொண்டு போனது. அப்போ கொண்டு போய் பாலத்தடி கிட்ட போக கேன கையை விட்டுட்டேன். வெள்ளம் கூடிட்டு கேன கையை விட்டுட்டீங்களா? அப்போ வட்டுவால் பாலத்துல இருந்து கரையோரத்தால் அந்த தண்ணி வேற திரும்ப தீர்த்தக்கரை குளத்துக்கு கொண்டு போச்சு. அப்படியா? கொண்டு போயிட்டு திடீரெண்டு பார்க்க தண்ணி வத்தி போச்சு. அப்போ அந்த தீர்த்தக்கரை குளத்துக்கு கிடந்த சனம் முழுக்களும் செத்துடுது. தண்ணி நின்றோடனே தண்ணி கூடின தண்ணி தானே
இப்போ பொம்பளையெல்லாம் ஆம்பளையெல்லாம் அதுக்குள்ள ஒரு 400-300 பேர் கிட்ட அதுக்குள்ள செத்துட்டு அப்போ நான் ஒரு கரையில் போய் ஒதுங்கிட்டேன் உடுப்புகள் விடுப்புகள் ஒன்றும் இல்லை, கரையில் போய் ஒதுங்கிட்டேன். அப்போ ஒதுங்கினால் எனக்கு ஒரு மயக்க குணம் மாதிரி வந்துட்டு தண்ணி எல்லாம் குடிச்சு, அந்த கறி தண்ணி தானே, அந்த தண்ணியெல்லாம் குடிச்சு தானா போல ஒரு மயக்க குணமாகி உடுப்புகள் இல்லை. அப்படி இருக்க இந்தியாவில் பார்த்தேன்னு ஒரு பிள்ளைங்க ஒரு கரவில் பாடி கொண்டு கிடந்தது. அந்த பாடிக்குள்ள அப்போ அந்த ரத்தம் எல்லாம் போய் எனக்கு அந்த பூக்கட்டி போட்டு வெள்ளையா வந்துட்டுது, ரத்தம் கட்டுப்பட்டு வெள்ளையா வந்துட்டு. அப்போ அந்த பாடியை திறந்து போனேன்னு போக அந்த கரவில் விளைக்கிற செலவை மால் ஒன்று கிடந்தது அந்த பாடிக்கு. அப்போ அது வந்து நைலோன் வந்து ஒரு சூடான சம்பந்தப்பட்ட சாமான், சூடான சம்பந்தப்பட்ட சாமான். அப்போ நான் இந்த மூளையை பாவிச்சேன், இப்படி செய்தாயின்னு போய் சாகப்புறாக்கள் தானே கண்டி போட்டு போய் செலவை மாலை கிளப்பி போட்டு அதுக்குள்ள படுத்துட்டு அந்த சூடு ஏறட்டும் எனக்கு ஏறட்டுமெண்டு படுத்து ஒரு அற்றமணத்தியாலம் காணாம சத்தியா வருது, கரியா தான் வருது வயிற்றுக்குள்ள போய் கொண்டு வந்து அப்படியே கரியா தான் வருது. அப்போ உடுப்பும் இல்லை உண்டு. அப்போ எழும்புமெண்டாலும் தலையை சுற்றி கொண்டு இருக்குது. ஒரு அற்றமணத்தியாலம் விட்டு இருந்தேன். பிறகு பார்க்க மெதுவா இந்த கிழிச்ச கம்பிகளுக்குள்ளார ரத்தம் வெளியால் எனக்கு வரப்பட்டு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் கசிஞ்சு கொண்டு வேற வெளியால் வலிக்கிட்டு வந்தேன். ஒரு அம்மாட்ட அந்த அம்மா அந்த வாடியில் இருந்தப்ப அந்த அம்மாட்ட கேட்டேன், கொஞ்சம் தேத்தண்ணி கொஞ்சம் தாங்குவோம். அந்த அம்மா எனக்கு வழங்கப்பட்ட தண்ணி தேத்தண்ணி வந்து ஒரு 10 மில்லியன் கூட தரா கொஞ்சம் நாங்கள் நம்ம கலைக்குதம்மா, எனக்கு தேத்தண்ணி கூட தான் இல்லை ஐயா, அடிபட்டு வந்திருக்கிறீங்க, இதை நீங்கள் குடிச்சிங்களா சில நேரத்தில் காட்டு நின்றுமண்டு பயமுறுத்தணும். அதுக்கு இந்த அனுபவம் இருந்தாலும் சொல்லிக்கிட்டேன். அப்படி ஏனென்று கேட்டால் அவையில் வந்து ஒரு விடுதலை பிள்ளைகளை காயப்பட்டு வர்ற ஆட்களுக்கு உடனே தண்ணி கொடுக்க மாட்டேன். தண்ணி கொடுக்க மாட்டேன். ஏனென்று கேட்டால் டவக்கண்டு அவையட்டுக்கு காட்டு நின்றுமண்டு. எனக்கு விளக்கம் வந்து எனக்கு ஒரு உப்பு ஒரு சொட்டு ஒரு சில்வரில் இவ்வளோ தான் தந்தான். அதை குடித்தோன்னே கொஞ்சம் தென்பா போச்சு, உடுப்பு இல்லை. அப்போ அந்த அம்மா தான் ஒரு லுங்கி மாதிரி ஒன்று தந்தா கொடுத்து கொண்டு வந்து வெளியால் பார்த்தேன்னா எல்லாம் அந்த அந்த என்னென்று சொல்கிறவங்க தெரியாதுல பாடல கிடாங்க. அப்போ அந்த டைமில் இந்த பிள்ளைகளை தேடி அப்போ என்ன கொண்டு ஒரு டிராக்டரில் ஏற்றி முள்ளியோட ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினான். அங்கே கொண்டு போயும் நான் மயங்கிட்டேன். நான் செத்துட்டேன் நண்டிட்டு கொண்டு போய் செத்தாக்களோட அடிக்கி விட்டான். பிறகு ஒரு 5-6 ஆள் வந்து தான் பார்த்து கொண்டு வரையில நான் எனக்கு உயிர் இருக்கண்டி போட்டு கொண்டு போனேன். அங்கே அந்த மெடிசனில் வந்து அந்த இதுகள் ஒன்று மருந்து வகை ஒன்றுமே இல்லை. ஏன்னா முன்னுக்கு கொண்டு போன ஆட்களுக்கு இதனால ஒன்றுமே செய்யலாம். அப்போ பிறகு பார்த்தா வாட்டில் வளர்த்தி போட்டு ஓடிக்கலாம் தான் தனியாக கிடந்தது. அந்த ஓடிக்கலத்தை போட்டு எல்லா இடமும் சுத்த வேற எல்லாம் சுற்றி கட்டி போட்டு பருத்துறைக்கு அனுப்ப போகிறோம்னு சொல்லி பருத்துறை ஆக்களை கூட்டிக்கணும். நல்லதுக்கு தானே போனாங்க. பருத்துறை ஆக்களை கொண்டு வாங்க கூட்டிக்கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆஸ்பத்திரியிலேருந்து ஏற்றினா பருத்துறையிலையும் இப்படி ஒரு அழி கொண்டு ஏற்பட்டுட்டோன்னா மனம் தளர்ந்துவோம். ஒரே டவக்கன்னு சொன்னாங்க கிளிநொச்சிக்கு கொண்டு போவோம். கிளிநொச்சி ஆஸ்பத்திரி அண்டைக்குள்ள ஆமி இஞ்சால இயக்கம் அங்கால ஆமி இஞ்சால இயக்கம். அப்போ கொஞ்சம் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் சிக்கல்பட்ட டைமில் வந்து கொண்டு போய் எங்களை அங்கே ஆஸ்பத்திரியில் விட்டு நல்ல சிகிச்சை எல்லாம் இதாக இருந்துச்சுன்னா அதுலேயும் ஒரு விஷயத்தை நான் போத்தினேன் என்னென்னு கேட்டால் இந்த சிங்கள மக்கள் வந்து எங்களுக்கு எல்லாம் சத்தம் தாங்க. நாங்கள் சத்தம் இல்லாமல் இருக்கேங்க எங்களுக்குரிய சாப்பாடு உடுப்பு காசு என்று அடிக்கடி கொண்டு வந்து கிளிநொச்சி ஆஸ்பத்திரியில் தெரியணும் எங்களுக்கு தந்து கொண்டே இருந்தது. எங்களுக்கு ஒரு 3 மணித்தியாலத்துக்கு ஒரு ரத்தம் ஏற்றோம். இப்போ வர்றதுகள் எல்லாம் ரத்தத்தை எங்களுக்கு தந்து கொண்டு இருக்குது. கூடிய உதவி செய்தது சிங்களாக்கள்லாம் எங்களுக்கு அங்கே அந்த ஆஸ்பத்திரியில் வச்சு எங்களுக்கு வழங்கி அதுக்கு பிறகு 3ஆம் நாத்து 4ஆம் நாத்து பிறகு எங்களை கொஞ்சம் எல்லாம் சுத்தவரை எல்லாம் கிளீன் பண்ணி தாண்டிக்காண்டி நீங்கள் வீட்டை போகலாமண்டா யார் இருக்கீங்க தெரியாது என்ன நடந்தது எல்லாரும் இல்லை தானே. அப்போ 4ஆம் நாத்து வரை எல்லா பொடிகளையும் கிழங்கு வெட்டி தாழ்படுது. அப்பைகளில் எங்கடையாக்கள் எல்லாம் அடையாளங்கள் அவன் முதல் வெடிப்பிலேயே அப்படியே அந்த மண்ணுக்குள்ளேயே போயிடுபட்டு இவையெல்லாம் என்ன ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வைஃப் என்ன அந்த சின்ன குழந்தை உண்டு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளை அது பொம்பளை பிள்ளை ஆம்பளை பொம்பளை பிள்ளை சொன்னால் 30 வயதாக 30 வயசாக இருக்குமே நான் 2004 12 26 பார்த்தீங்களா ஏன்னா
சரியா நினைக்கிறேன். எத்தனை மணிக்கு நடந்தது? நாங்கள் சின்னாகல வந்து நேரம் அங்கே அடிக்கையா 7:30 அடிச்சிட்டு முல்லைத்தீவில் தான் 8:30 ஆமாம். ஓகே. ஐயா வந்து எங்களுக்கு விவரமாக வந்து சொல்லியிருப்பாரு என்ன மாதிரி வந்து எங்கள்ட பருத்துறை கடலில் வந்து இந்த சுனாமியின் தாக்கம் வந்து இருந்ததுன்னு சொல்லி அவர் நாங்கள் இப்போ வச்சு உங்களை கேட்டு சொல்லியிருப்போம். அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள். முல்லைத்தீவில் வந்து பாதிக்கப்பட்டு இந்த மனைவி புள்ளியில் இழந்து எல்லாம் வந்து அவரை சொல்லியிருப்பாரு, நீங்கள் கேட்டிருப்பீங்க ஏன்னா. அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்கும். எங்கண்ட இந்த பருத்துறையில் வந்து பெருசாக வந்து அந்த அளவுக்கு வந்து அழிவு வந்து பெருசாக வீழ்ச்சியதம் ஏற்படையில்லை. தண்ணி வந்தது மட்டும்தான். அதோட வந்து பெருசாக வந்து உயிராபத்து ஒன்றும் இல்லாதபடியால் மக்கள் வந்து சேவை தப்பிட்டினோம் ஏன்னா. அப்போ நாங்கள் இப்போ இந்த 20 வருஷங்கள் பிறகு வந்து இந்த கடற்கரை இந்த சுனாமி நினைவு நாளை முன்னிட்டு என்ன மாதிரி வந்து இந்த இடம் இருக்குன்னு அப்படி பார்த்துக்கொண்டு இதை பற்றி நாங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டியிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க. மேடங்கிற சேனலுக்கு முதல் யாராக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.